ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிராமத்து ஸ்டைலில் என்ன டிஷ் வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள், சொல்லித்தரேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். கிரேவியை பார்த்தோன்னே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி செய்ய நான் 1 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றுறதுனால சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டதும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அப்போ தான் சிக்கனில் இறங்கும். அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட சிக்கனுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட் இப்போவே அதிகமாக போட்டுற வேணாம். சிக்கனில் நிறையா சால்ட் ஏறிக்கிச்சுன்னா சாப்பிட முடியாது. இதை தனியாக மூடி வச்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, இந்த மசாலாலாம் கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 மராட்டி மொக்கு, பட்டை, கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது கொத்தமல்லி தழை தான். அதனால் அது ஒரு நல்ல கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலாலாம் அரைச்சிருக்கனால வெறும் சோம்பு மட்டும் போதும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து விட்டுறலாம். ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்ல எண்ணெயிலேயே வதங்கி வர மாதிரி கிண்டி விடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து விட்டுட்டு தண்ணி எதுவும் விட வேணாம். இதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். உங்களுக்கு வேணும்னா ஒரு மூடி போட்டு கூட வேக விட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரெடியானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். சூப்பராக வாசனையும் வரும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேணும்னா விட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.